உனக்கு எதிர்க்க தெரிவிக்கின்றேன். நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். அப்படியாகட்டும். இன்று வாழ் என்றும் வாழ வேண்டும். இன்று வாழ் என்று வாழனா சலை சலை பேசாதீங்க அண்ணா பேசாதீங்கண்ணா. இன்று வாழ் என்று வாழனா இந்த ஐசி கம்பெனி அப்படியே பஞ்சாயத்து ரூம் ஆயிட்டு போ. ஆனா கள்ளச்சாரா காய்ச்சி இன்னைக்கு போல்டேஸ் வந்து நீங்க வெளியே வந்த மாதிரி இன்று போல் என்று வாழ சொல்றேன். ஓஹோ அந்த வேலைக்கு போறீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போவார். மகனை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போயினா உனக்கு 10 லட்சம் கிடைச்சிருக்கும். அண்ணா இந்த உச்சிமலை கிராமத்தில் என்ன லைட் மரம் என்ன ஜனக்கூட்டா ஒண்ணு விளக்க முடியல. ஆமா இந்த உச்சிமலை நன்னகரத்தில் என்ன லைட் மரம் ஆமா என்ன ஜனக்கூட்டா ஒண்ணு விளக்க முடியல. ஆமா அகிலாண்ட கோடி பிரம்மவண்ட நாயகி சக்தி ஒன்று சமய 16 நின்று காட்சி தரக்கூடிய அந்த முத்து மகமாரி அம்மன் அந்த மகமாரி அம்மனுக்காக புதிதாக ஆலயத்தை இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து ஐயா இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த புதுதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து அந்த அம்மனுக்காக அபிஷேகம் முடித்து குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து அந்த மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஓர் இரவு நாடக நத்தம் என்று தாம்பல வணிகர் நாடக நடிகர் ஆட்டக்காரன் கருகுத்தாரி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 8 பெண் 8 16 பேர் 14 பேர் வந்திருக்கீங்க. ஆமா அப்பா ஆனா 16 நாள் கெட்ட நாளை குறிக்கிறது. ஆமா கெட்ட நாளை குறிக்கிறது. ஒன்னு குறைக்கலாம்னு பாக்குறேன். அது நடப்புல போய் சேருது. அதெல்லாம் 17 இருக்கட்டும். அது ஒரு ஆளை தேடி வர நீ கம்பெனி வரையா? ஓ கம்பெனி வரணுமா? ஆமா உன் கம்பெனி நான் வரணுமா? நான் கேட்கிற கேள்வி நீ கரெக்டா பதில் சொல்ல வேண்டும். நீ கேட்கிற கேள்வி ஞாபகம் சொல்லணுமா? ஆமா ஓய் சின்ன வயசுல 5வது படிக்கும் போது 1வது படிக்கும் போது 5 வயசு எனக்கு. ஓ 5 வயசு 1வது படிக்கும் போது ஆமா அப்ப எங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னாலே. அப்ப 1வது நாக்கு 5 வயசு. அப்ப அந்த 5 வயசுல அந்த காலத்துல இந்த சோத்துகை காது கட்ட உடனே பள்ளிக்கூடம் சேர்த்துருவாங்க. ஆமா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி அப்பலாம் அந்த காலத்துல காது கட்டதான் பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க. ஒரு 5 வருஷம் முன்னதான் அந்த காலம் அதோட முடிவு. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான்டா இப்ப இந்த காலத்துல 9ஆம் மாசம் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே போய் அட்மிஷன் போட்டுருவாங்க. ஓ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னவே போய் அட்மிஷன் போட்டு வந்துருவாங்க. என் புள்ள ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா வருது ஒன்னு வருது எல்கேஜி படிக்கும் போது அப்படி போய் பள்ளிக்கூடம் பிறந்தோட பள்ளிக்கூடம் சேர்த்துருவாங்க. அப்ப 2வது பிள்ளைக்கு தயாராகிடும். ஆமா தயாராகும். சரி அப்ப அவன் கம்பெனி வரமா? கம்பெனி வரையா? கண்டிப்பா. அப்ப நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லணுமா? ஆமா. சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன் ஒரே பையனா இருந்து எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆனா எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ளிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு மோதிரத்துல உப்புல போட்டு தடுத்து மூஞ்ச பாரு குடிச்சாதான் 5 வயசு ஆயிடுச்சு. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ளிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. வீட்டுல வச்சிருக்க கூடாது. அவன் நல்லபடியா பள்ளிக்கூடம் அனுப்பணும். இதுக்கு மேல அவனுக்கு ஏதோ ஒரு கல்வியை கத்து கொடுக்கணும். அப்படி பள்ளிக்கூடம் போய் சேர்த்தாங்க. நான் ஒரு 3 மாசம் பள்ளிக்கூடம் போனா 1வதுல ஒரு 3 மாசம் பள்ளிக்கூடம் போனேன். அங்க போனோன்னே எங்க கௌசல்யா டீச்சர் பார்த்தாங்க. டீச்சர் பார்த்தாங்க. ஆமா பார்த்தோன்னே என்னடா பூபதி ஒரு 3 மாசமா பள்ளிக்கூடம் நிக்காம வரானு. ஆனா உங்க கிளாஸ் மட்டும் கௌசல்யா டீச்சர் வருவாங்க. உனக்கு எந்த பேர் தேவையோ அந்த பேர் மட்டும் உங்க டீச்சர் பேர் கௌசல்யா. நிஜமாவே எங்க டீச்சர் பேர் கௌசல்யா. கேட்டுட்டாங்கல்ல வட மெயின் ரோடு தெரியல 500 பக்கத்துல அவங்க பீப்பிள் அங்க பார்த்தா கௌசல்யா டீச்சர் என்ன பார்த்து சொல்ற நீ? அப்புறமேல பாத்துலாம். எங்க டீச்சர் பார்த்தாங்க 3 மாசம் பள்ளிக்கூடம் வரேன். அவனை சொல்லக்கூடிய பாடத்தினால எழுதுறானா படிக்கிறானா கவனிக்கிறானா அப்படி டீச்சர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எப்படி பூபதி ஸ்டாண்ட் அப். உன்னை ஏஞ்சி சொல்றாங்க. ஏஞ்சில கை கட்டி நின்னுக்கிட்டேன். ஆமா நன்றி பூபதியா செல்லுல பாத்துட்டு கை ஏஞ்சி கை கட்டி நின்னுக்கிட்டேன். அப்படி டீச்சர் கேள்வி கேக்குறாங்க. பூபதி பூனை
என்ன குடிக்கும்? ஓ பூபதி பூனை என்ன குடிக்கும்? உடனே பதில் சொல்லிட்டான். எப்படி? டீச்சர் பாலை குடிக்கும். ஆமா டீச்சர் போய் ஒண்ணுல போய் பூனை நேரா போய் டீச்சர் பூபதி கிண்ணத்துல குருடைய பாலை குடிக்கும் சொல்ல அது சொல்ல மாட்டியா? வேற குண்டு பையா டீச்சர் பூனை கிண்ணத்துல இருக்க பாலை குடினா அம்மா நீட்டா போகுது. அதெல்லாம் சாட்டா டீச்சர் பாலை குடிக்கும். இல்ல எதுவுமே சரி வரல. இது மாதிரி சரி அப்படி அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா? அந்த 1வது கேட்டகரி பதில் சொல்லுங்க. அந்த 1வது இருந்து அந்த 3ஆம் மாசத்துல என்ன 5வது தூக்கி போட்டாங்க. ஓ ஒரே 3 மாசத்துல 1வது இருந்து அப்படியே 5வது தூக்கி. ஆனா 3 மாசத்துல நீ 5ஆம் கிளாஸ் போனா நீ ஒரு ஆள் தான். ஏண்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்லையா? நீ எட்டு ஸ்டார்ட் ஆகடா சரி. ஆமா அங்க போன உடனே எனக்கு ஆம்பளை வாத்தியார் வந்தாங்க. இல்ல பொம்பளை வாத்தியார் வருவாங்க. அங்க போன அவங்க 4 மாசம் படிக்கிற வச்சா 5ஆவதுல. ஓஹோ அங்க போன வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டாரு. அவரு என்ன கேட்டாரு? பூபதி 1வதுல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். ஓ பதில் சொல்லிட்டு நேரா 5ஆம் கிளாஸ் வந்துட்டான். வந்துட்டான். இப்ப நான் கேக்குற கேள்வி அவன் பதில் சொல்வானா? சொல்லிட்டானோ? அவன் நேரா அப்படியே தூக்கி 10ஆவதுல போட்டுறேன். அப்படி போடு. அப்படி சொன்னதான். அங்க வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டாரு. எப்படி? பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? ஓ பூபதி அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி? வாத்தியார் கொட்டை குறிக்கும். என்னடா வாஜர் ஒன்னில பேண்ட் சட்டை ஒண்ணு கட்டி ஒண்ணு வாஜர் கொட்டிக்கிறீங்க. அணில் பிள்ளை மனிதா கொட்டை குறிக்கும் அப்படி சொல்ல வேண்டியதானே? ஜேசி பண்டியா சார் அணில் பிள்ளை மணிலா கொட்டை குறிக்கிற எம்மா நீட்டா போகுது. அதனால சாட்டா வாஜர் கொட்டை குறிக்கும். அங்க சொன்ன ஒரு பதில அப்படியே 5ஆவது இருந்து ஏன்னா 10ஆவது தூக்கி போட்டாங்க. ஏன்னா நீதான் ஒழுங்கா நேரா ஸ்டார்ட்டா சொல்லிட்டியா? கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். ராஜேட்ட ஒண்ணில்லாத ஆகிட்டான் சொல்ல வரோம். அங்க போனோம்னா திரும்பி பொம்பளை டீச்சர் வந்தாங்க. ஓஹோ அங்க போனா அங்க ஒரு டீச்சர் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? அங்க ஒரு டீச்சர் வந்தாங்க. என்ன கேள்வி? கங்கா டீச்சர். ஆஹா அங்க போனா டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. பூபதி எலி எதலை பூரும்? ஓ பூபதி எலி எங்க வசிக்கும் அப்படி கேட்டுட்டா இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டேன். எப்படி? டீச்சர் பொத்துக்குள்ளே வசிக்கும். எலி எங்க வசிக்கும்னா டீச்சர் எலி வலைக்குள் வாசிக்கும். அத யாரா அம்மா தூரம் போற ஓடி சாட்டா டீச்சர் வலைக்குள்ள போற முடி போச்சுவாங்க. இந்த வேலை கேட்ட கேள்வி வேலை எல்லாம் பேசணும் அப்படியே மேல அடிப்பாங்க. மேல பிடிக்காத கீழ பிடி. இப்ப நான் அண்ணா கூட செய்ய இப்ப நம்ம கம்பெனி வந்தா கேட்டகரி பதில் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்ப நீ கண்டிப்பா கேட்ட பதில் சொல்ல வேண்டிய வரையா கம்பெனிக்கு? கம்பெனி வருமா? அப்ப நீ வருவது உண்மைதான். நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஓரான கன்றை உமையவன் திருமகனை ஓராத கற்பக பேரினால் வாராத வித்து வரும் குத்தி வரும் குத்திர சம்பத்து தரும் சத்து நந்தா என்ற தெய்வத்தை குறிக்கிறது. விநாயகர் வருமா? அந்த விநாயகர் வணங்கு மறுபடியும் நாடகம். விநாயகனே
ஐயா வேண்டுமான தெய்வம் வேண்டியாகிவிட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் நாடகத்தோட விளக்கம் தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அவர்கள் கேட்டு அப்படியே வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வேண்டுமான தெய்வம் வேண்டியாகிவிட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டும். வேண்டுமானதையுமெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா, நாடகத்துடைய விளக்கம் தேவை. ஆமாங்க ஐயா. என்ன ஊர் தம்பி? ஓ, இதா உச்சிமலை குப்பம். உச்சிமலை குப்பம். ஆமா தம்பி, ஓ, இந்த உச்சிமலை குப்பம் நன்னகரத்தில் ஆஹா. இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா, கூத்து வச்சா கூட்டம் கூடும். ஓ, கூத்து வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து காவேல மூத்து அடிக்குதா? கூட்டம் கொண்டுதான் வரும், இல்லைன்னா வராதா? ஏய், பேர் சேர்ந்து மூத்து அடிச்சா ஒரு அரை காணி கரும்பு பாயும். அந்த கரும்பு போகுமா? ஏன் பட்டு விடும்டா அம்மா, விஷங்கள் நம்ம கிட்ட. அம்மா கிட்ட நம்ம கிட்ட சொல்ல வாங்கிட்டேன். ஆமா, நான் தான் எப்ப தரப்பாங்கன்னு போய் நின்று வாங்குறேன். நானா தர சொல்றேன், அவங்க கரெக்டா 12 மணி தோறாங்க. நான் என்ன பண்றது? மாரியம்மனுக்காக புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து அந்த அம்மன் திருவிழா, அந்த அம்மனுக்காக ஒரு இரவு நாடகம். மாரியம்மனுக்காக கோவிலையை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களை செய்து அந்த அம்மனுக்காக இன்று ஒரு இரவு நாடகம். யாருக்காக? மகமாரி அம்மனுக்காக. தம்பி, 1008 அண்டம் முதல் தாயன விளங்கு சக்தி 64 கோயில் கொண்டு நமது குலதெய்வம் கருணை கொடுப்பவரை கொண்டாடும். இந்த 1008 அண்டபுவனத்திற்கும் ஒரே தாய். அது யாரு கேட்டா அந்த மகமாரி அம்மன் தான். அந்த அம்மா தான் தாய். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு தகப்பன். அம்மையப்பன். அவங்க இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே கிடையாது இல்லையா? அதனாலதான் அந்த அம்மா இந்த உலகத்தையே படைத்தவள். யாரு? அந்த மகமாரி அம்மன். ஓ பரசக்தி புரியாக அம்மன் ஒரு தின்னு கடித்தலானா. 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 கடி தாமரை புலமன் ஞான சம்பந்தக்கு வா கொடுத்த தாயன தருப்பவள்ளியே நெல்ல தனந்த நமக்கு சந்தோஷம் இல்லை. காத்தான் கழுவில் ஏற காத்தான்
கண்ணாயிரம் கொண்டவன் மாதா சொர்ண காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பதையாட்சி எல்லாம் அது கண்டன மாதாட்சி சொல்லவே முந்தை கண்டல் கொண்டே செய்தார் அவர்கள் கண்டது கை கட்ட அவருக்கு நல்லது ஹரி நாராயணன் என்றாலே நான்காம் பத பிரபந்தம் அது நாராயணமோ சொல்லுது ஐயா தம்பி டேய் அந்த மாதிரி தம்பி அந்த அம்பாளுடைய பெருமையை எத்தனையோ புலவர்கள் பாடி வச்சிருக்காங்க நாம அதை போல கற்றவர் இல்லை தெரிந்தவர் இல்லை ஏதோ நம்முடைய சித்த அறிவு கேட்டவாறு நாடகம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீ எப்படி ஈத்துப்பாடு வாங்குறீங்க ஆட்டுக்கு வாட்டுக்கு லோன் போட்டு பணத்துக்கு பணம் வாங்கி போச்சு கவர்மெண்ட்ல ஒதுக்கி லோன் போட்டா உடம்பு தாங்காது யாரவன் ஒரு புள்ள தப்பு செஞ்சா தாய் தந்தை கண்டி யாரவா என்ன உங்களுக்கு என்னடா சத்தாங்க வேலை தொழில் உங்களுக்கு சத்தம் போட்டு கேட்கறாவா உட்காருங்க பேச்சு உட்காரு. அதனால் தம்பி நம்முடைய சிற்றறிவு கேட்டவாறு நாடகத்தை வந்திருக்கோம் அதனால் எவ்விதமான பிழை இருந்தாலும் 16 பேரையும் உங்க வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாட்சி வழங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் சக்தி புராணத்தில் ஒரு பாகம் சக்தி ஒரு பாகம் சண்டாசுரம் உண்டாசுரன் வதை என்னும் அம்மன் மகத்துவம் ஏன் கேட்டா இந்த அசுராதிகளை எல்லாம் வதை செய்யறது அந்த அம்மா தான் யாரு மகமாரி அம்மன். அதனால் சண்டாசுரன் முண்டாசுரன் வதை அம்மன் மகத்துவம். அந்த சண்டாசுரனுக்கும் முண்டாசுரனுக்கும் அம்மனுக்கும் சண்டை பேடி நேரம் 4 மணிக்கு கட்டிக்கான ஓடி போதும் மண்டை மண்டையை உடைக்கா வச்சுக்கிறாங்க நாடகத்தை. எத்தனை மணிக்கு மண்டை ஓடியும் 3:59 மண்டை க்ளோஸ். மண்டை ஓடியா படம் 3:59 மண்டை ஓடியும். அந்த வார்த்தை சொல்லலாம் நீ சொல்லு அந்த வார்த்தையா ஏன்டா போஸ்ட் கொடுத்தாயா 3:59 மண்டை ஓடியும் 2:59 தூக்கிட்டு போய் உச்சி மலை குப்பத்து மலை மேல போய் வச்சுட்டு வந்துருவேன். அங்க போவாத கிழக்கு எடுத்து போய் வச்சுட்டு அங்கே சுடுகாட்டியா. அதனால் சண்டாசுரன் முண்டாசுரன் வதை அம்மன் மகத்துவம். இந்த நாடகத்தில் சொல்லிட்டு வரக்கூடிய சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த அந்த பிரம்மதேவன் தர்பார் அண்ணவரால்
இப்ப இங்க இல்ல அப்ப 20 பேசுவோம்